இனிய மாலை வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசனை போற்றும் வகையில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 29ஆம் தேதி முதல் மே 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளபடி பாவேந்தர் பாரதிதாசனாரின் 135வது பிறந்த நாளான இந்த வார கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் உள்ளிட்ட அவையோரையும் வாசக பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் ஜாகீர் ஹுசைன் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்வு கொள்கிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம். பேராசிரியர் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள அரபு, பாரசீகம் மற்றும் உருது துறையின் துறைத் தலைவராக பணியாற்றி வருகிறார். திருக்குறளை முதலில் தமிழிலிருந்து நேரடியாக அரபு மொழியில் மொழிபெயர்த்து சவுதி அரேபியா உள்ளிட்ட உலக நாடுகளில் அறிமுகம் செய்தவர் என குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆத்திசூடி, பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகளை அரபு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது, சென்னை கம்பன் கழகத்தின் சீரா புராணம் பரிசில் விருது, அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு விருது, சென்னை பல்கலைக்கழகத்தின் சிறந்த ஆய்வாளர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். பேராசிரியர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் பேராசிரியர் அவர்களின் பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய தருணத்தில் நமது பேராசிரியர் அவர்களுக்கு அன்பு பரிசினை வழங்கிட நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. தொடர்ந்து உரையாற்ற பேராசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னல் ஹுரூஃப மப்துஅத்துன் பில் அலிஃப் வகதாலிகல் கௌனு மப்துஉன் பில் இலாஹ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் வாரமாக தமிழ்நாடு அறிவித்ததை தொடர்ந்து சிறப்பான பொழிவுகளை பல்வேறு தலைப்புகளில் நடத்தி வரக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதலில் இந்த பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை தமிழ் வாரமாக அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதிதாசன் என்ன கனவு கண்டாரோ, எந்த கொள்கையை, புரட்சியை அறிவித்தாரோ, அந்த அறிவிப்பை செயல்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுப்பை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். எப்போதுமே தமிழுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது அதனுடைய வீரியமிக்க ஒரு புரட்சிமிக்க குரலாக பாரதிதாசனுடைய குரல் இருந்திருக்கிறது. செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்ததொரு லாபம் உண்டோ என்று கேட்கிறார் பாரதிதாசன். கெடல் எங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்று கிளர்ச்சியை தூண்டுகிறார், அறிவிக்கிறார். ஒரு பிரகடமாக அவரை சொல்லுகிறார் பாரதிதாசன். பொதுவாக தமிழுக்கு என்று பல்வேறு சிறப்புகளும் தன்மைகளும் உண்டு. தன்னை காத்துக்கொள்கிற தன்மை இயற்கையாகவே தமிழுக்கு உண்டு.
இன்றைக்கு ஒரு 6000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று மிக்க வரலாறை கொண்ட நம்முடைய தாய்மொழி தமிழ், அதனோடு பிறந்த தொன்மையான மொழிகளெல்லாம் வழக்கிழந்து அழிந்து போய்விட்டன. ஆனால் தமிழ் இன்றும் இளமையோடு உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணம் வள்ளுவரிலிருந்து, தொல்காப்பியத்திலிருந்து, வள்ளுவரிலிருந்து பாரதியார், பாரதிதாசன் என்கிற நம்முடைய தமிழ் பூட்டன்கள் செய்திருக்கிற அந்த அளப்பெரிய தியாகம், அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய பற்று, அதுதான் இன்றைக்கு தமிழ் மொழியை இளமையாகவும் உயிர்ப்போடும் காலத்தால் அழியாத, அழிக்க முடியாத மொழியாக இன்றைக்கு உருவாகி இருப்பதற்கான காரணமாக நான் கருதுகிறேன். கிளர்ச்சி செய்ய சொல்லுகிற அந்த பாரதிதாசன் தன்னுடைய கவலையையும் வெளிப்படுத்துகிறார். மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்கிற தன்னுடைய வேதனையை அப்போதே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே, நம்முடைய மண்ணிலே, நம்முடைய மொழியினுடைய நிலைமை என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய மொழியை காப்பாற்ற, அதை வளர்த்தெடுக்க, அதை முன்னேற்ற ஒரு முக்கியமான ஒரு விழாவாக, ஒரு நிகழ்வாக தமிழ்நாடு அரசு இதை செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த வகையில் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் ஒரு மொழி வளர்வதற்கான சாத்தியங்கள், அது எப்போதும் அழியாமல் நிலைத்திருப்பதற்கான கூறுகள் என்ன, நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் நான் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அழிந்த மொழிகள் அழிந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மொழி எப்படி, எந்தெந்த காரணங்கள் அழிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிற போது பல்வேறு காரணங்கள் அவங்க குறிப்பிடுறாங்க, சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக சொந்த மக்களாலேயே ஒரு மொழி கைவிடப்படும் போது அந்த மொழி அழிவை நோக்கி செல்லும் என்கிறார்கள். தாய்மொழியை அந்த பிள்ளைகளே, அந்த மக்களே பேசாமல், பயன்படுத்தாமல் தவிர்க்கிற போது அந்த மொழி அழிவை நோக்கி செல்லும் என்று ஆய்வு சொல்கிறது. ஆதிக்க மொழிகளால் கழுத்து நெரிக்கப்படும் போது ஒரு மொழி அழிவை நோக்கி செல்லும். இதெல்லாம் ஆய்வு. இன்னும் சொல்ல போனால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய மொழியை பயன்படுத்தாமல் ஒதுக்கி வைக்கும் போதும் அந்த மொழி அழிவை நோக்கி செல்லும். அடுத்த முக்கியமான ஒரு காரணமாக அந்த ஆய்வு சொல்லக்கூடிய தகவல், தாய்மொழியை, அதனுடைய மதிப்பை நாம் குறைவாக நினைப்பது, இவை எல்லாமே ஒரு மொழி அழிவை நோக்கி செல்வதற்கான, அழிந்து போகக்கூடிய முக்கியமான காரணங்களாக ஆய்வு சொல்கிறது, மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கை தான் நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும். தயக்கமில்லாமல், கூச்சமில்லாமல், அச்சமில்லாமல், வெட்கமில்லாமல் அன்றாடம் நம்முடைய மொழியை எல்லா சூழ்நிலையிலும் நாம் பயன்படுத்த வேண்டும். அதுதான் பாரதிதாசன் கண்ட கனவு, அவருடைய லட்சியம், அவருடைய மொழி பற்று. தமிழை எல்லா பகுதிகளிலும், நம் மண்ணில் மட்டுமல்ல, உலகின் எல்லா பகுதிகளிலும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. பாரதி சொல்லுவான் அல்லவா, தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். அந்த பாரதியினுடைய கனவையும் பாரதிதாசனுடைய கனவையும் மெய்ப்பிக்கக்கூடிய வகையில்தான் முக்கியமான தமிழின் தொன்மையான அடையாளங்களை எல்லாம், இலக்கியங்களை எல்லாம் அரபு மொழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த முன்னெடுப்பு, அந்த வேகம், அந்த ஆர்வம், அந்த லட்சியம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அதை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் மூலமாகவே அந்த வாய்ப்பு அமைந்ததில் நிச்சயமாக
உண்மையிலேயே அது மகிழ்ச்சியான விஷயம். 2011 தான் முதலாக திருக்குறளை தமிழ்நாடு அரசின் சார்பாக அரபில் மொழியாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 2013 கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து திருக்குறள் அரபு மொழியாக்க பணியை சிறப்பாக செய்து வெளியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது 2013. பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு அரசு திட்டம், ஒரு அரசு பணி என்று சொல்கிற போது அந்த திட்டம் அது அப்படியே முடங்கி விடாமல், அதுவும் குறிப்பாக திருக்குறள் போன்ற ஒரு முக்கியமான நம்முடைய அடையாளமாக திகழக்கூடிய விளங்கக்கூடிய அந்த அற இலக்கியத்தை நாம் எங்கு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அந்த 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 தீ அப்படியே கண்டு கொண்டே இருந்தது. அதற்கான வாய்ப்பு எப்போது அமையும், அந்த வாசல் எப்போது திறக்கும் என்கிற ஏக்கம் அப்போதிருந்தே எனக்குள் இருந்தது. அதற்கு ஒரு விடையாக, அந்த ஏக்கத்திற்கு ஒரு தீர்வாக 2015 சவுதி அரேபியாவில் மார்ச் ஏப்ரலில் நடைபெற்ற ஒரு 4 நாட்கள் சர்வதேச அரபு கவிஞர்கள் மாநாடு நடைபெற்றது. 2015 சவுதி அரேபியாவிலே தமாமிலே. அங்கே இருக்கக்கூடிய சவுதி கலாச்சார மையம் அந்த விழாவை, அந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கவிஞர்கள் மாநாடு சவுதி அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு. அதன் சார்பாக அரபு கவிஞர்கள் மாநாடு நடைபெற்றது. ஏராளமான நூற்றுக்கணக்கான கவிஞர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள் எல்லாம் அந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள். அப்போது என்னுடைய அந்த தமிழ் திருக்குறள் அரபு மொழியாக்கத்தை கேள்விப்பட்ட அங்கிருக்கக்கூடிய தமிழ் மக்கள், எப்படியாவது இந்த மாநாட்டில் நாம் திருக்குறளை அறிமுகம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்று அவர்கள் திட்டமிட்டார்கள். மாநாட்டு ஏற்பாட்டாளர்களை அவர்கள் சந்தித்து, இப்படி ஒரு மொழியாக்கம், எங்களுடைய தொன்மையான 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவரால் இயற்றப்பட்ட ஒரு அற இலக்கியம் இன்றைக்கு அரபு மொழியிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மொழியாக்கத்தை, அந்த திருக்குறளை இந்த கவிஞர்கள் மாநாட்டில், கவிதை மாநாட்டில் அரங்கேற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்டார்கள். ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள், நீங்கள் புத்தகத்தையோ அல்லது பிடிஎஃப் காப்பி எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு எளிதாக சவுதி போன்ற அரேபிய மண்ணில் நம்முடைய இலக்கியத்தை நம்முடைய இலக்கியம் மட்டுமல்ல, மற்ற எந்த மொழியினுடைய ஒரு நூலையும் அவ்வளவு எளிதாக அங்கு நாம் வெளியிட முடியாத, அரசனுடைய அனுமதி இல்லாமல். அப்போது நான் அந்த திருக்குறள் அரபு மொழியாக்கத்தினுடைய பிடிஎஃப் நான் அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் 3 கவிஞர்கள் இரவு பகலாக அந்த மொழியாக்கத்தை, திருக்குறள் அரபை அவர்கள் ஆய்வு செய்து உடனடியாக அந்த தமிழ் மக்களை அழைத்து சொன்னார்கள், என்னங்க இவ்வளோ 2000 ஆண்டுகளுக்கு வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறீங்க, இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இலக்கியத்தை இவ்வளவு தாமதமாக எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறீங்களே என்று கேட்டார்கள். உடனடியாக நீங்கள் பேராசிரியரை நீங்கள் அழைத்து வாருங்கள், இந்த மாநாட்டிலேயே நாம் திருக்குறளை அரங்கேற்றம் செய்ய போகிறோம், உடனடியாக பேராசிரியர் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு குறுகிய காலகட்டத்திலே நான் அந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாநாட்டில் பார்க்கக்கூடியவர்களிடெல்லாம் அந்த அமைப்பினுடைய இயக்குனர், இவர் ஒரு பெரிய வேலையை பார்த்துருக்கிறாரு, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியத்தை அரபலம் பண்ணியிருக்கிறாரு, மொழியாக்கமும் அற்புதமாக இருக்கிறது, கருத்தும் மிக அற்புதமாக இருக்கிறது என்று காண்போரிடமெல்லாம் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டாடிய காட்சி இன்றைக்கு இப்போதும் கண் முன்னால் இருக்கிறது. அதில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் மொழிபெயர்ப்பாக அல்ல அந்த நிகழ்ச்சி. 4 நாட்கள் மாநாடு, பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. கவிதை, இசை, நாடகம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள். 4வது நாள் கடைசியாக திருக்குறள் அரங்கேற்றம் நடைபெறப் போகிறது. திருக்குறளுக்காக தனி ஒரு அரங்கையே அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். எல்லாரும் அதில் கலந்து கொண்டு அந்த விழா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வெறும் ஒரு அரங்கேற்றமாக இல்லாமல், ஒரு 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 இலக்கியத்தை அல்லது ஒரு நூலை அறிமுகம் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லாமல்,
ஒரு இரு நாடுகளுக்கு இடையான ஒரு பண்பாட்டை, நட்பை பரிமாறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கொடி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுடைய கொடி. இந்திய தலைவர்கள், சவுதி அரேபியா தலைவர்கள். அந்த காட்சி இன்றைக்கும் என்னுடைய கண்முன் அப்படியே நிற்குது. அதில் ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, அவர்கள் அந்த இலக்கியத்தை, திருக்குறளை அவர்கள் ரசித்ததோடு மட்டுமல்லாமல் எழுந்து அவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்த காட்சியெல்லாம் அது வள்ளுவருக்கு கிடைத்த மரியாதையாகத்தான் நான் இப்போதும் பார்க்கிறேன். அதில் இன்னும் சொல்லப்போனால், உலக இலக்கிய வரலாற்றிலே, தமிழ் இலக்கிய வரலாற்றிலே அல்லது அரபு இலக்கிய வரலாற்றிலே சவுதி மண்ணில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட முதல் இந்திய இலக்கியம் திருக்குறள் என்கிற பெருமை அந்த நிகழ்ச்சியின் மூலமாக கிடைத்தது. அவ்வளோ கொண்டாடினார்கள், அவ்வளோ அற்புதமாக அவர்கள் அதை வியந்து பாராட்டினார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நான் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 5 அரபு நாடுகளில் நான் இன்றைக்கு திருக்குறள் அரபு மொழியாக்கத்தை நான் அரங்கேற்றம் செய்திருக்கிறேன். எல்லா நாடுகளிலுமே சிறப்பான வரவேற்பு கிடைத்திருக்கிறது. சில மாநாடுகளில் அரபு மக்கள், கவிஞர்கள் எழுந்து நின்று கைத்தட்டிய காட்சி எனக்கு இப்போது நினைவிருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் இன்றைக்கு திருக்குறளை அரேபியர் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு கனிந்திருக்கிறது, உருவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு முக்கியமாக 4 முதன்மையான தமிழ் இலக்கியங்கள் அரபு உலகிற்கு சென்றிருக்கிறது. அதில் திருக்குறள், அதைத் தொடர்ந்து ஆத்திசூடி, ஔவையாருடைய ஆத்திசூடியை அரபிலே மொழியாக்கம் செய்திருக்கிறேன். மொழியாக்கம் மட்டுமல்லாமல் அந்த 109 ஆத்திசூடியுடைய வரிகளையும் தமிழிலும் அரபிலும் பாடல் இசையாக உருவாக்கி அதை நான் வீடியோ ஆல்பமாக வெளியிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு யூடியூப்பில் போனீங்கன்னா கிடைக்கும். அதில் என்ன சிறப்பு என்னன்னா, ஔவையாருடைய ஆத்திசூடி முழுமையாக 2 மொழிகளில் பாடலும் வடிவம் பெற்றது அப்படிங்கிறது அது மட்டும்தான். அதில் அரபு ஆத்திசூடியில் அந்த காட்சியில் நானே நடித்திருக்கிறேன். அதில் அவ்வளோ ஈடுபாடு. அந்த காட்சி, அந்த காணொளி அரபு மக்களிடம் வெகுவாக, அது வேகமாக போய் சென்று சேர்ந்தது மட்டுமல்ல, நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பாரதியாருடைய 30 முக்கியமான பாடல்களை அரபிலே மொழியாக்கம் செய்து அங்கே துபாயிலே 2022 வெளியிட்டிருக்கிறோம். அதை வெளியிட்டது யார் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அமைச்சகத்தினுடைய முக்கியமான அரசு அதிகாரி ஹிசா தஹலக் அப்படிங்கிறவங்க தான் பாரதியாருடைய கவிதையை துபாயில் வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாகவே மொழிபெயர்ப்பு நிதி நல்கையின் கீழ் இன்றைக்கு பாரதிதாசன் கவிதைகள் 50 கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 கவிதைகளை அரபிலே மொழியாக்கம் செய்து இன்றைக்கு அது வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசே இதை வெளியிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசே இதற்கு நிதி நல்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்ற ஜனவரியில் நடைபெற்ற சென்னை புத்தக காட்சியில் அதை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 30 நூல்கள் வெளியிடப்பட்டது. அதில் முக்கியமாக பாரதிதாசனுடைய அந்த அரபு மொழியாக்கம் அப்படிங்கிறது முக்கியமாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அந்த நூல் தான் இந்த நூல். இதில் 50 கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஏன் அரபில் வெளியிடுறது அவ்வளோ சிறப்பு? நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, திருக்குறளை 60 மொழிகளில் இன்றைக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதில் எல்லா மொழிகளை விட அரபு மொழியில் நாம் மொழிபெயர்ப்பது என்பது, அதை கொண்டு செல்வது என்பது மிக முக்கியமாக நான் அதை பார்க்கிறேன். அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. எல்லா மொழிகளை விட அரபு மொழியில் திருக்குறளையும் மற்ற தமிழ் இலக்கியங்களையும் மொழிபெயர்ப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த 2 மொழிகளுக்குமான அந்த உறவு என்பதும், தமிழர்கள் அரேபியர் உறவு என்பது மிக தொன்மையானது. நீங்கள் மற்ற எந்த மொழிகளை விட, மற்ற எந்த சமூகத்தை விட, எந்த நிலப்பரப்பை விட தமிழர் அரேபியர் வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தமிழ் அரபு மொழிகளுக்கு இடையிலான அந்த உறவு பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழில் கூட 2 பேர்கள் உங்களுக்கு சொல்கிறேன். சாமண்ண ஹாமண்ண
அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து தமிழ் பெயர்கள். என்னுடைய பேராசிரியர், மேனாள் பேராசிரியர் நிசார் அகமது அவர்கள் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை சொன்னாங்க. வடார்காடு மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் 2 மனித உருவங்களை, மனித சிலைகளை பார்த்தேன். அதை மக்கள்கிட்ட கேட்டேன், இது யார் அப்படின்னு. அது ஒன்றுங்க இல்லையா, அது வந்து இது சாமண்ண ஹாமண்ண என்கிற 2 மனிதர்களுடைய சிலைகள் என்று அந்த ஊர் மக்கள், கிராம மக்கள் என்னிடம் சொன்னார்கள் அப்படின்னு மறைந்த பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அது யார், அது சாமண்ண ஹாமண்ண என்று ஆய்வு செய்கிற போது மிகப்பெரிய வியப்பு. அந்த வரலாறு கேட்கும் போது ஒரு எழுச்சியும் அவ்வளோ ஆர்வமும் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுது. இந்த சாம் ஹாம் அப்படிங்கிறது வந்து அரேபியர்களுடைய தந்தை. சாம் அப்படிங்கிறவர், சாம் யார் அப்படின்னா அரேபியர்களுடைய தந்தை. உங்களுக்கு தெரியும், இந்த அரபு மொழி அப்படிங்கிறது செமிட்டிக் லாங்குவேஜ் நம்ம சொல்லுவோம். சாமிய மொழி, அரபிக் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னா அது சாமிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது, செமிட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் அந்த சாம்? அவர் தான் அரேபியருடைய தந்தை. அது யார் அப்படின்னா நோவாவுடைய பையன் தான் சாம். இறை தூதர் நோவா, நூஹுன்னு சொல்லுவோம் நம்ம அரபியில். அது நோவாவுடைய பையன் தான் சாம், பிள்ளைகள் தான் சாமும் ஹாமும். இப்போ நோவாவுடைய பிள்ளைகள் அரேபியருடைய தந்தையாக போற்றப்படக்கூடிய சாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்? அவருடைய பெயர் எப்படி தமிழ் சமூகம் அறிந்திருக்கிறது? இது முக்கியமான குறிப்பு. இன்னும் சொல்ல போனால், உங்களுக்கெல்லாம் நீங்கள் அது கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான பாடல் உண்டு. ஒரு வெண்பா, அதிகமாக பேசப்படக்கூடிய, விவாதிக்கப்படக்கூடிய ஒரு வெண்பா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. இதை வந்து ரொம்ப சில நேரங்களில் வந்து நக்கலாக கூட சொல்லுவாங்க. அது என்ன, கல்லும் தோன்றலையா, மண்ணும் தோன்றலையா, தமிழ் மட்டும் ஒன்றுமே தோன்றலை, அது எப்படியா தமிழ் மட்டும், ஒரு மொழி மட்டும் தோன்றி இருக்க முடியும், ஒரு தமிழ் சமூகம் மட்டும் எப்படி தோன்றி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நக்கலான வினாக்கள் கூட வருவதுண்டு. ஆனால் அது உண்மையில் அது பெரிய ஒரு வரலாறு. முக்கியமான எல்லா வேதங்களிலும் இந்த நிகழ்ச்சி இருக்குது, இந்த வரலாறு இருக்கு. அந்த வெண்பா ஐயனார் இதனார் அவர் தான் அந்த 9ஆம் நூற்றாண்டில் வந்து இயற்றப்பட்ட வெண்பா. அது அந்த வெண்பா இப்படி ஆரம்பிக்கும். பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு முடியும். அது அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல அப்படின்னு அந்த வெண்பா ஆரம்பிக்குது. இல்லை, பெரிய ஒரு வரலாறு இருக்கு. நோவாவுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, வெள்ள பிரளயம் ஏற்பட்டது. அப்போது நோவாவுடைய கப்பலில் வந்து நல்லவர்களெல்லாம் அதில் ஏற்றப்பட்டு எல்லா உயிர்களும் 2 ஜோடி ஜோடியாக ஏற்றப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து பல சமயங்கள் இருக்குது, பல்வேறு இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, அங்கே தான் நமக்கு குறிப்பு இருக்குது. என்னென்னா, அந்த நோவாவுடைய கப்பலில் இருந்தவர்கள் இந்த 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 இது இருக்கு இல்லையா, இப்போது வெள்ளம் வந்து மலையை சூழ்ந்திருக்கு, அந்த அளவுக்கு கடுமையான வெள்ளம் மலையை சூழ்ந்திருக்குது. அப்போது வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல, அது மெதுவாக வந்த நீர் வந்து வத்துகிற போது முதல்ல வந்து மலை தெரிகிறது. அதான் கல் தோன்றி, மலை முதல்ல தெரியுது. மண் தோன்றா, இன்னும் நிலம் தெரியவில்லை, மண் இன்னும் தெரியலை. இப்போ இந்த வரலாற்றுகளுக்கு முன்பே தோன்றியதுதான், முன் தோன்றி மூத்த குடி, அதற்கு முன்பே தோன்றிய குடிதான் தமிழ் சமூகம் என்கிற ஒரு குறிப்பு அவர் சொல்றாரு. இப்போ இந்த விளக்கம் நான் சொல்ல விளக்கம் கிடையாது. மிகப்பெரிய கவிக்கோ போன்ற மிகப்பெரிய மூத்த தமிழ் அறிஞர்கள் சொன்ன விளக்கம் இது. அதில் குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த கப்பலில் நோவாவுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அதற்கு முன் தோன்றிய தமிழ் மக்களும் அங்கே இருக்கிறார்கள். இப்போ நோவாவுடைய பிள்ளை சாம், இப்போ அரேபியருடைய
மூதாதையர்களும் அந்த கப்பலில் இருக்கிறார்கள், தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்களும் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ அந்த காலத்திலிருந்தே 2 மொழிகளுக்கான 2 சமூகங்களுக்கான அந்த பிணைப்பு உறவு என்பது உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால், மற்ற எந்த மொழிகளை விட தமிழ் அரபு மொழிகளுக்கு இடையிலான அந்த உறவு என்பது ரொம்ப ஆழமாக இருந்திருக்கு. 2 மொழிகள்லையும் வரக்கூடிய சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான சொற்கள் ஒரே மாதிரி இருக்கும். நூற்றுக்கணக்கான சொற்கள் ஒரே 2 மொழிகள்லையும் ஒரே மாதிரி இருக்கு. ரொம்ப வியப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இரத்த உறவை குறிக்கக்கூடிய அம்மா அப்பா 2 மொழிகள்லையும் ஒன்னே தான். அங்கே நம்ம அப்பான்னு சொல்லுவோம், அங்கே அபு, அவ்வளோதான். அங்கே அம்மான்னு நம்ம சொல்லுவோம், அங்கே உம்மு. அங்கே அக்கான்னு நம்ம சொல்லுவோம், அங்கே உஹுத். தாத்தான்னு நம்ம சொல்லுவோம், அங்கே ஜத். இவ்வாறு இரத்த உறவை குறிக்கக்கூடிய வார்த்தைகளே 2 மொழிகள்லையும் ஒரே மாதிரி இருக்கு. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் 2 மொழிகள்லையும் நூற்றுக்கணக்கான சொற்கள் ஒரே மாதிரி இருக்கு. அமல், அசல், நகல், ஷரத்து, இலாக்கா, ரத்து, வாரிசு, ஆபத்து, தகராறு, பதில், சவால், தயார், தாசில்தார், ரகம், முகாம், நபர் இப்படின்னு நூற்றுக்கணக்கான சொற்கள் 2 மொழிகள்லையும் இன்னைக்கு அப்படியே பயன்படுத்துகிறோம், எந்த மாற்றமும் இல்லாமல். இவ்வாறு இவ்வளவு நெருக்கம் எப்படி ஏற்படுது அப்படின்னா 2 மொழிகளுக்கு முன்னான அந்த உறவுனால அது ஏற்படுது. அதன் காரணமாக நாம் நம்முடைய இலக்கியங்களை அரபுக்கு கொண்டு சொல்லுகிற போது அவளுக்கு அவ்வளவு ஆனந்தம் ஏற்படுகிறது. நான் இந்த திருக்குறள் அரபு மொழியாக்கத்தை 2016 ஷார்ஜாவில் நான் அறிமுகம் செய்கிற போது, ஷார்ஜாவினுடைய அமீரகத்தினுடைய தேசிய கீதத்தை இயற்றிய ஆரிஃப் ஷேக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவிஞர் இன்றைக்கு இருக்கிறார். அவருக்கு முன்னால் வாய்ப்பு கிடைத்தது, அவருக்கு முன்னால் அந்த பாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த திருக்குறள் அரபை நாம் வாசிக்கிற போது, அதை நான் பாடும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 குறளை நான் பாடி காட்டினேன். 2வது குறள் அவங்க கேட்கும்போது கேட்டாங்க என்கிட்ட, திருக்குறள் முஸ்லீமா அப்படின்னு கேட்டாங்க, திருவள்ளுவர் முஸ்லீமான்னு கேட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா சாதி மத எல்லைகளை கடந்து எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை முறையாக வள்ளுவர் திருக்குறளை அமைத்திருக்கிறார். அது தமிழராகட்டும், அரேபியராகட்டும், மற்ற எந்த சமூக மற்றவராக எல்லாருக்கும் பின்பற்றக்கூடிய வகையிலே அவங்களுடைய வேதங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இங்கே இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்க்குற போது இது எனக்கு பொருந்தது, எனக்கு மேட்ச் ஆகுது, எனக்குரிய ஒரு வேதமாக இருக்கு, எனக்குரிய ஒரு இலக்கியமாக இருக்கு என்று எல்லா சமயத்தவரும் எல்லா சமூகத்தவரும் அதை கொண்டாடக்கூடியதாக, அதை தமக்குரிய ஒரு இலக்கியமாக போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம குறளை பார்க்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கு பாரதிதாசனுடைய கவிதைகள். பொதுவாக எப்படி அந்த கவிதைகளை தேர்வு செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படின்னா நமக்கு தெரியும், பாரதிதாசனுடைய கவிதைகளில் நிறைய கடவுள் மறுப்பு சிந்தனை இருக்குது. பொதுவாக அந்த தேர்வு என்பது, அது பாரதியாருடைய கவிதைகளாகட்டும் பாரதிதாசனுடைய கவிதைகளாகட்டும், அந்த தேர்வு என்பதே அந்த சமூகத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு எது பொருத்தமாக இருக்குதோ, அவங்களுடைய வாழ்வியலுக்கு வாழ்க்கை முறைக்கு எது தேவையோ அந்த மாதிரியான கவிதைகளை தான் இந்த பாரதிதாசன் கவிதைகளில் அந்த 50 பாடல்களுமே அப்படிப்பட்ட பாடல்கள் தான். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 50 பாடல்கள் இந்த பாரதிதாசன் கவிதைகளில் இருக்குது. இதில் இயற்கை, கல்வி, பெண் கல்வி, அதே போல் சமூக நீதி, சமத்துவம், அன்பு, அமைதி, ஒற்றுமை, நற்பண்பு, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, காதல், இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்ட 50 பாடல்கள். இந்த நூலை திறனாய்வு செய்தவர் யார் அப்படின்னா, எகிப்தினுடைய ஒரு பிரபலமான எழுத்தாளர், ஒரு நாவல் ஆசிரியர், ஒரு ஊடகவியலாளர் அஷ்ரஃப் அபுல் யசீத் அப்படிங்கிறவர் தான் இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். இந்த நூலை முழுமையாக வாசித்து திறனாய்வு செய்து ஒரு திறனாய்வு உரை இந்த நூலுக்கு வழங்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய அணிந்துரையில் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். தன் சமூகத்திற்காக, மொழிக்காக, மண்ணுக்காக உண்மையாக வாழ்ந்தவர் பாரதிதாசன் அப்படிங்கிற கருத்தை அந்த நூலில், அந்த அணிந்துரையில் அவர் பதிவு செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 கவிதைகள் தான் வாசிச்சிருப்பார் அவர்.
அந்த 50 கவிதைகளை வாசிக்கும் போதே இந்த உணர்வு அவருக்கு ஏற்படுது. பாரதிதாசன் என்பவர் தான் வாழ்ந்த மண்ணுக்காக, இனத்துக்காக, மொழிக்காக இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை அவர் செய்திருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், இப்போ இன்றைக்கு தான் அரபு சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக பெண்களுக்கு கல்வியிலும் மற்ற வேலை வாய்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சில உரிமைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு 50 இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நாம் நம்முடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமையோ அது அந்த சூழ்நிலையோ அவங்களுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இப்போ சவுதி அரேபியாவில் சமீப காலமாகத்தான் பெண்களுக்கு வாகனம் ஓட்டக்கூடிய உரிமையே கிடைச்சிருக்குது. நான் 2015 போகும்போதெல்லாம் மறைந்து ஓடக்கூடிய காட்சியை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். இப்போதுதான் அவர்கள் சுதந்திரமாக செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், அவங்களுக்கு பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு இருக்கிறது, சமூக அந்தஸ்து மறுக்கப்பட்டு இருக்கிறது. ஆணாதிக்கம் அப்படிங்கிறது பொதுவாகவே அரபு நாடுகளில் உள்ள முக்கியமான ஒரு சூழ்நிலை, முக்கியமான ஒரு நிலைமை. அதெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரபு எழுத்தாளர்கள், இஹ்சான் அப்துல் குத்தூஸ் போன்ற எழுத்தாளர்களெல்லாம் அதையெல்லாம் கண்டித்து, அதையெல்லாம் எதிர்த்து பல்வேறு இலக்கியங்களை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அணிந்துரையில் அவர் அதை மேற்கோள் காட்டுறாரு. பாரதிதாசன் அவர் தன்னுடைய கவிதைகளில் கல்வியை பற்றி பேசுகிறாரு, குறிப்பாக பெண் கல்வியை பற்றி பேசுகிறாரு, பெண் விடுதலையை பற்றி சொல்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கவிதை தொகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 முக்கியமான கவிதைகள் இருக்கும். ஒன்று புத்தக சாலைன்னு ஒன்று இருக்கும், இரண்டாவது பத்திரிகை. இந்த 2 கவிதைகளையும் அவர் ரொம்ப பாராட்டி, ஏன்னா அன்னைக்கு அங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் முக்கியமாக பெண் விடுதலை பற்றியும் பெண் கல்வியை பற்றியும், அதே மாதிரி இன்றைக்கு கைம்பெண் அப்படிங்கிற அதற்கு எதிரான பாரதிதாசனுடைய அந்த குரல், இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக தன்னுடைய அணிந்துரைகளே பதிவு செய்திருக்கிறார். அதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இது ரொம்ப பிடித்தது, உங்களை எல்லாருக்குமே பிடித்த ஒரு அந்த பாடல், பெண் குழந்தை தாலாட்டு பாடல் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான பாடல். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பாடி அவங்கள தாலாட்டணும், அந்த மாதிரியான ஒரு பாடல். அதில் ரொம்ப சிறப்பாக அதில் வெறும் பாடல் அப்படின்னா வெறும் ஊமையோ ஒரு கற்பனை மட்டுமல்லங்க, ஒரு பெண் குழந்தையை எப்படி உருவாக்கணும், வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தை பாரதிதாசன் அதில் குறிப்பிடுறாரு. இப்போ ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ சோலை மலரே சுவர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்குருவே வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகேன்னு சொல்றாரு. அந்த ஆற்றல், உயர்வு, அதே மாதிரி ஒரு 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 சமூகத்தினுடைய, மனித சமூகத்தினுடைய அந்த வருங்காலம் எல்லாமே உன்னால அப்படிங்கிறாருங்க. ஒரு பெண் தான் ஒரு சமூகத்து மாற்றத்துக்கான ஒரு காரணம் அப்படிங்கிற கருத்தை மிக ஆழமா சொல்றாரு. யா ஜமால் அல் உனூஃப் அல் முஜஸ்ஸத யா மன் ஜாஅத் லிஅலான் அல் மர்அத் ஹிய மஸ்தர் குவத்தின் வ தகத்துமின் வ முஸ்தக்பல் அல் பஷரியா. வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே என்றார். பெண் என்பவள் தான் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்திற்கும் எழுச்சிக்கும் காரணமானவள், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் ஒரு பண்பற்ற சமூகத்திற்கும் அடையாளமாக இருப்பவள் பெண் என்கிற கருத்தை ரொம்ப அற்புதமாக அதில் பதிவு செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி உலகத்தை பற்றி அவருடைய சிந்தனை என்பது வெறும் நம்முடைய மண்ணை பற்றி பேசுவது மட்டுமல்ல, உலக மக்களுக்காக குரல் கொடுத்தவர் பாரதிதாசன், உலக ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் பாரதிதாசன். அனைத்து மக்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சி என்பது அது பொது உடைமையானது என்கிற கருத்தை முன்வைத்தவர் பாரதிதாசன். நான் மட்டும் சந்தோஷமா இருந்தால் அடுத்த நாசமா போகட்டும் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவர்கள் கேடுகட்டவர்கள் என்கிற ஒரு கருத்தை, ஒரு நிலைப்பாட்டை கொண்டவர் பாரதிதாசன். ரொம்ப அற்புதமா சொல்லுவார். அந்த உலக ஒற்றுமை அப்படிங்கிறதுல, உலக ஒற்றுமை அப்படிங்கிற பாடலை சொல்லுவார். அல் காயில் ஜௌஜதி அத்துஃபாலி
طعامي منزلي أرباحي لدي كل ذلك وأنا مهتم بذلك فقط. هو شخص قلبه صغير بصغر حبة الخردل. தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டன்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோன் திருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். எவ்வளவு அற்புதமான ஒரு வீரியமிக்க வரிகள் இது. எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்கு சொந்தம், எல்லாம் எனக்குரியது அப்படிங்கிற அந்த குறுகிய மனம் படைத்தவன் வீணன் அப்படின்னு அவர் பழிக்கிறார். உங்களுக்கு குறள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் பல மேடைகளை சொல்லுவோம், உங்களுக்கு விருப்பமான பிடித்தமான குறள் எது அப்படின்னு கேட்டால் நான் உடனே இதை சொல்லுவேன். الذي لا يحب يظن أنه يختص بكل شيء والذي يحب يظن أنه لا يختص بشيء حتى جسمه. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உலகம் வாழ்வதும் உலகம் இயங்குவதும் எல்லாம் அன்பின் அடிப்படையில் தான். ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் அதுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் போக வேணாம். அரசோ அல்லது சமூகமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்போ தேவையில்லை. நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம அன்பால் மாற்ற வேண்டும். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெருவில் உள்ளவங்க, நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் நாம் அன்பை பகிர்ந்துகிற போது நிச்சயமாக ஒரு அமைதியான சூழல் உருவாகும். இன்றைக்கு உலகெங்கும் அன்பு காணாமல் போய் பகை, வெறுப்பு, போர், கொடுமை, அநியாயம், அக்கிரமம் தலைவிரித்தாடக்கூடிய காலத்தில் வள்ளுவனும் நமக்கு தேவைப்படுகிறார், பாரதியும் தேவைப்படுகிறார், பாரதிதாசனும் தேவைப்படுகிறார். இவ்வாறு அன்பை எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது, எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு நிலை உருவாகிற போது நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அது ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ சமூகத்துக்கோ சொந்தமானது அல்ல. மகிழ்ச்சி என்பது ஒரு தனிப்பட்ட நபர் அனுபவிக்க வேண்டிய, உணர வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. மகிழ்ச்சி என்பது எல்லோருக்குமானது, எல்லா மக்களுக்குமானது, எல்லா சமூகத்துக்குமானது. மகிழ்ச்சி என்பற ரொம்ப ஆழமாக பதிவு சொல்லியிருக்கிறார். அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்னொரு கடைசியில் அந்த பாடல் எப்படி முடியும்? தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே, தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனில் அன்றோ இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலந்தான் தீர்ந்ததாலே. ரொம்ப சிறப்பாக பாடுறாங்க. الذي يعامل البشر كأمة واحدة هو المصدر الحقيقي للنعيم. இதுதான் முக்கியம். எல்லாரும் ஒரே சமூகம், உலக சமூகம், அனைத்து சமூகமும் ஒரே சமூகம், ஒரே ஆண் பெண்ணுக்கு பிறந்தவர்கள், ஒரு தாய் பிள்ளை அப்படிங்கிற ஒரு உணர்வு வருகிற போது அங்க சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, நீ பெரியவனா நான் பெரியவனா என்கிற மோதல் இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை. அந்த தாய் உள்ளம் என்பதுதான் அந்த ஒரு தாய்க்கு ஒரு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த தாயை பொறுத்தவரையில் எல்லா குழந்தைகளும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் தான். சில குழந்தைகள் அதிகமாக சம்பாதிக்கலாம், ஒரு குழந்தை குறைவாக சம்பாதிக்கலாம், ஒன்று நல்லா படிச்சிருப்பான், ஒன்று படிக்காமல் இருந்திருப்பான், நல்ல அறிவாளியாக இருப்பான், ஒரு முட்டாளாக இருப்பான், ஒருத்தன் அழகாக இருப்பான், ஒருத்தன் அழகு இல்லாமல் இருப்பான். தாயை பொறுத்தவரையில் எல்லா குழந்தைகளும் சரிசமமாக ஒரு நிலையில் தான் அந்த தாயுடைய உள்ளம் இருக்கும். தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம். இந்த ஒரு உணர்வை நாம் உருவாக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் இதுதான் மிக முக்கியம். நாம் வெறும் இலக்கியத்தை வாசிப்பதற்காக மட்டுமல்ல, கேட்பதற்காக மட்டுமல்ல, அதனுடைய உண்மையான அர்த்தத்தை, அதனுடைய அறநெறியை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு தவமாக பின்பற்றி மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. வெறும் மொழி பற்று மட்டுமல்ல, மொழி என்பதும் பண்பாடு என்பதும் இரண்டரை கலந்த விஷயங்கள். மொழி என்பது வெறும் வார்த்தையோ சொல்ல அல்ல, அதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய பண்பாடு அலை இருக்கிறது.
அந்த எல்லா பண்பாட்டினுடைய அடிப்படையாக எல்லோரும் சமம் என்கிற அந்த உயர்ந்த பண்பாடு, அந்த சமத்துவம், அந்த நீதி, இதுதான் மிக முக்கியமான அடிப்படையான கருத்தாக நான் பார்க்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கவிதையில் பாடலை சொல்லுவார். ஏன்னா பொதுவாக அது தானாகவே மனிதனுக்கு அந்த எண்ணம் இயல்பாகவோ அல்லது செயற்கையாகவோ உடனடியாக வந்துடுதுங்க. நல்லது எனக்கு வேணும், கிட்டது அடுத்தவனுக்கு, லாபம் எனக்கு, நஷ்டம் அடுத்தவனுக்கு, நான் சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவன் எப்படி நாசமா போனா என்ன. இது சர்வசாதாரணமாக, அதாவது மகிழ்ச்சி எல்லாருக்கும் சொந்தம் என்கிற ஒரு நிலைமை போய் மகிழ்ச்சி எனக்கு மட்டும், கஷ்டம் அடுத்தவனுக்கு என்கிற ஒரு குறுகிய மனநிலை இன்றைக்கு மக்களுடைய மனதில் வந்துவிட்டது. இதை மாற்ற வேண்டும். இதை மாற்ற வேண்டிய கட்டாயம், அந்த பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தமிழ் மொழியை வெறும் மொழியாக மட்டுமல்லாமல் பண்பாடாக, அது வள்ளுவர் வாயிலாக, பாரதியார் வாயிலாக, பாரதிதாசனுடைய சொற்களிலே நாம் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவையெல்லாம் வெறும் சொற்கள் அல்ல, வார்த்தைகள் அல்ல. ஒவ்வொன்றும் உயிருள்ள, ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்கு. அவ்வளவு உயிரோட்டமான ஒரு உயிர்ப்பான கவிதை பாரதிதாசனுடைய கவிதை. அது இன்னைக்கு அரபுக்கு போயிருக்கு. அல் முத்துஅத்லி வல் அலமு லில் ஆகிரீன் ஹிய அக்லியத்துன் ஹகீரத்துன் வஷரீரா சதக்துல் ஹுப்ப வதஹ்முல் ஃபதீலத وتبدي التقدم البشرية ستزيد من قسوة القلب وتخلئ الناس للفقر أيضا يقرع الطبل في كل مكان معلنا السعادة للجميع துன்பம் பிறர்க்கு நல் இன்பம் தமக்கனும் துட்ட மனோபாவம் அன்பினை மாய்க்கும் அரங்குலைக்கும் புவி ஆக்குந்தனை கெடுக்கும் வன்புக்கலாம் அதுவே துணையாய்விடும் வறுமையெல்லாம் சேர்க்கும் இன்பம் எல்லாருக்கும் என்றே சொல்லி பேருகை எங்கும் முழங்கிடுவாய். ஒரு பெரிய முழக்கம். பாரதிதாசனுடைய அந்த வரிகள் ஒரு முழக்கம், ஒரு அறிவிப்பு. இன்னும் சொல்ல போனால் அநியாயத்துக்கு எதிரான ஒரு போர்க்குரல், ஒரு போர் முரசாக பாரதிதாசனுடைய இந்த வார்த்தைகள், சொற்கள் அமைந்திருக்கின்றன. இதுதான் நாம் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இதே மாதிரி நிறைய அதில் ரொம்ப பிரபலமான, உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான், புதிய உலகு செய்வோம், புதியதொரு உலகம் செய்வோம் அப்படிங்கிற அந்த பாடல் இந்த ஒரு பாடலை மட்டுமே உலகம் சரியாக கடைபிடித்து விட்டால் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமூகமாகட்டும் அல்லது எப்போது வாழக்கூடிய சமூகமாகட்டும், அந்த முன்னேற்றம் என்பதும் மாற்றம் என்பதும் அது இயற்கையானது. நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும். மாற்றம் என்பது நல்லதை நோக்கி அமைய வேண்டும். தீயதை நோக்கி இதுக்கு பேர் மாற்றம் அல்ல, அது வீழ்ச்சி. அது வீழ்ச்சி. அதான் ஒன்று சொல்லுவாருங்க, அதாவது வளர்ச்சி என்பதற்கும் வீக்கம் என்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. வளர்ச்சி என்பதற்கும் வீக்கம் என்பதற்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இன்னைக்கு சமூகம் வீங்கிக் கொண்டே இருக்கிறது, வளரவில்லை. சமூகத்தில் வீக்கம் இருக்கிறது. வீக்கம் என்பது நோய், வளர்ச்சி என்பதுதான் ஆரோக்கியம். ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். ஒரு குழந்தை வளருது. வளர்ச்சி எப்படிங்கிறது என்ன? எல்லா உறுப்புகளும் சம விகிதத்தில் வளர வேண்டும். ஒருத்தர் கை மட்டும் பெருசா வளருது, கால் சரியா வளரலைன்னா அது நோய். அல்லது தலை மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு, அது வீக்கம். இப்போ வீக்கம், வளர்ச்சி என்பது சம விகிதத்தில் ஒரு சமூகத்தினுடைய எல்லா அமைப்பும், எல்லா நிலையும், எல்லா மக்களும் சம விகிதத்தில் வளர வேண்டும். காசு இருக்கிறவன் மட்டும் வளர்ச்சி, காசு இல்லாதவனுக்கு வளர்ச்சி இல்லை, அது வளர்ச்சி அல்ல, அது நோய். ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவே இருக்க வேண்டும், அதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல, அது வீக்கம், நோய். பதவி, பணம், பொறுப்பு, இவர்களெல்லாம் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார்கள், சொத்து சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஏழைகளும்
பாட்டாளி மக்களும் எப்போதும் அவர்கள் பசி பட்டினியோடையே இருக்கிறார்கள். இதற்கு பேர் வளர்ச்சி அல்ல. இந்த வளர்ச்சி கடைசியில் எல்லாவற்றையும் அழித்துவிடும். அதான் சொல்லுவாரு, ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு, புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். எங்கு பார்த்தாலும் சிக்கல், எங்கு பார்த்தாலும் வெறுப்பு, எங்கு பார்த்தாலும் பகைமை, எங்கு பார்த்தாலும் போர். அதுல இன்னொரு முக்கியமான அறிவர் வரும், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம், இது எனதென்னுமோர் கொடுமையை தவிர்ப்போம். பல கவிதைகள்ல பாடல்கள்ல இது எனக்கு 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 அப்படிங்கிற சுயநலத்தை அவர் ரொம்ப விளாசி பேசுகிறார். சுயநலம் என்பதுதான் எல்லாவற்றுக்கும், எல்லா நோய்க்குமான, எல்லா பகைக்கான, வெறுப்புக்கான மூல காரணம் என்பது அப்படின்னா எனக்கு சுயநலம். அதை நாம் நம்மிலிருந்து மாற்ற வேண்டும். அந்த சுயநல எண்ணம் எப்போது வேறறுக்கப்படுகிறதோ, கொளுத்தப்படுகிறதோ, கொளுத்தப்பட்டு அந்த பொது எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், தோழர்கள் அப்படிங்கிற சகோதரத்துவம் வருகிற போதுதான் நாம் உலகெங்கும் நாம் அமைதியை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு பாரதிதாசனுடைய கவிதைகள் உலகெங்கும் சென்று கொண்டு இருக்கிறது. அதில் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், டைம் இருக்கா? இன்னும் முடிச்சிடலாம் இல்லையா? நிறைய அதில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசும்போது சொன்னோம் இல்லையா, அந்த கைம்பெண் இப்போதும் பெரிய அளவில் மாற்றம் வந்திருக்குது. ஆனாலும் இன்றைக்கு என்னோட ஒரு நேர்காணலில் கேட்டாங்க, நீங்கள் பெண்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடைத்திருச்சு அப்படின்னு நம்புறீங்களா? நீங்கள் பெண்ணியம் சார்ந்த அரபியிலிருந்து ஒரு ஒரு கவிதை ஒரு சிறுகதை தொகுப்பு வந்திருக்குது, கிறுக்கி அப்படிங்கிற ஒரு தொகுப்பு. நேரடியாக அரபிலிருந்து நான் தமிழில் பண்ணது. இஹ்சான் அப்துல் குத்தூஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அதை அந்த கதைகளை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையினுடைய தொகுப்பினுடைய தலைப்பு வந்து கிறுக்கி. அது பெரும்பாலும் பெண்ணியம் சார்ந்து, பெண் கல்வி, பெண் விடுதலை சார்ந்த ஒரு தொகுப்பு, ஒரு சிறுகதை தொகுப்பு. ஒருத்தர் கேட்டாங்க, நீங்கள் ஒரு ஆணாக இருந்துட்டு நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதில் ஒரு கதை எப்படி ஆரம்பிக்கும், இறைவன் ஆணா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஒரு கதை ஆரம்பிக்கும், அந்த கிறுக்கி அப்படிங்கிற கதை. முடியும் போதும் அதே மாதிரி முடியும். இந்த கேள்வியை என்னால் கேட்காமல் தவிர்க்க முடியவில்லை, இறைவன் ஆணா. ஏன்னா எல்லாமே சுற்றி ஆணாதிக்கம், தந்தையாக, சகோதரனாக, குழந்தையாக, பிள்ளையாக எல்லாருமே அவனை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்ணை ஏதாவது ஒரு வகையில் அந்த பெண்ணை அடிமையாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் பல்வேறு பெயர்களில். அப்படி இருக்கும்போது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இன்றைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனால் முழுசாக மாறலைங்க. எல்லாரும் வெளியில் பேசுவாங்க, நான் வந்து பெண் விடுதலைக்காக வேண்டி போராடக்கூடியவன், நான் கணவனும் மனைவியும் சமம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, நான் ஒரு போராளி அப்படிங்கிற ஒரு போராட்ட குரல் வந்து வார்த்தையில் தெரியும். வாழ்க்கையில் வந்து இன்னும் வந்து மாற வேண்டிய நிலைமை நிறைய இருக்கு. அவ்வளோ சீக்கிரமாக அதை மாற்ற முடியுமாங்கிறது தெரியல. நான் மாற வேண்டும். கோண்டிரு கிளி வளர்ப்பார், இல்லத்தில் குக்கல் வளர்த்திடுவார், வேண்டியது தருவார், அவற்றின் விருப்பத்தை அறிந்தே மாண்டவன் மாண்டபின்னர் அவனின் மனைவியின் உளத்தை ஆண்டையர் காண்பதில்லை, ஐயகோ அடிமை பெண்கதியே அப்படிங்கிறார். எவ்வளவு புரட்சிங்க இது! இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் கூட இந்த மாதிரி ஒரு புரட்சியை, ஒரு பெண் சார்ந்த, பெண்ணியம் சார்ந்த கவிதைகள்லாம் இன்னைக்கு உள்ளவங்களால துணி சொல்ல முடியல. அப்படி என்றால் பாரதிதாசன் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர், எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குரியவர்! அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக அவருடைய கவிதைகளை, அவருடைய பாடல்களை, அவருடைய லட்சியங்களை, கனவுகளை எல்லா திசையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஒரு நிகழ்வு வெறும் இலக்கிய நிகழ்வாக மட்டும் அமைந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தால் அதை விட பெரிய பரிசு, அதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இருக்க முடியாது. அந்த வகையில் இன்னும் பேச வேண்டிய பொருள்மைகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் நேரம் கருதி இந்த அளவில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
இந்த சிறப்பான வாய்ப்பை வழங்கிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கும் நண்பர்கள் மணிகண்டன், சதீஷ் உட்பட்ட அனைவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி உரையாடல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அரபி நாட்டில் எனக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு அது என்ன காரணம், என்ன அதுக்கு என்ன ரீசன் சார்? ஏன் இல்லை, அவங்க வந்து நிச்சயமா மார்க்கம் சொன்ன கருத்துக்களை தவறாக புரிந்து ஏற்படக்கூடிய சரியான புரிதல் இல்லாமல் ஏற்படக்கூடியதான் இந்த மாதிரியானது. ஏன்னா கல்வி அப்படிங்கிறது மிக முக்கியமாக சமயத்தில் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. குர்ஆனுடைய முதல் வசனமே கல்வி தொடர்பான வசனம்தான். இறைவனுடைய பேரை சொல்லி உங்களுக்கு அறிவு போதித்த இறைவனுடைய பேரை சொல்லி நீங்கள் ஓதுவீராக அப்படிங்கிறதா முதல் வசனமே. உங்களை படைத்த இறைவனுடைய பேரை சொல்லி நீங்கள் படிப்பீராக அப்படிங்கிறதா முதல் வசனமே. ஆனால் நீண்ட நாட்களாக பெண் கல்வியே மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதெல்லாம் வந்து அங்கே இருக்க ஒரு சமூக கட்டமைப்பு அல்லது ஒரு ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி பெண்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, பெண்களுக்கு பல்வேறு உரிமைகள், மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகி இருக்கிறது. இதற்கு முக்கியமாக வந்து ஆட்சியாளர்களுடைய மனநிலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எதிர்த்து பல்வேறு எழுத்தாளர்கள் அன்றைக்கே எழுதியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. பலர் வந்து சிறைக்கு போயிருக்கிறாங்க, பல எழுத்துக்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே நடந்துட்டுருக்கு. எல்லாமே ஒவ்வொரு காலத்திலும் இங்கே மட்டும் எல்லா பகுதிகளிலுமே ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கும்போது அவர்கள் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறது அரபுலகிலையும் இருக்குது, அதிகமாக இருந்துருக்கு. ஸோ சிறை அப்படிங்கிறது இருந்துருக்கு, தடை அப்படிங்கிறது இருந்துருக்குது. ஸோ ஹவுஸ் அரெஸ்ட்லாம் இருந்துகிட்ருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஒரு முழுமையாக அந்த ஒரு உரிமை கிடைக்காவிட்டாலும் கூட, அந்த அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் கூட நிறைய நல்ல மாற்றம் வந்து இன்றைக்கி சமூகத்தில் வந்திருக்கு. மைக்கில் கேளுங்க. நிச்சயமா இல்லை, அதான் அதாவது பெண்கள் முன்னேறாமல் எந்த ஒரு சமூகமும் எந்த ஒரு நாடும் முன்னேறாது. இது உண்மை. நிச்சயமாக 50 கவிதைகள் பாரதிதாசன் வந்து மொழிபெயர்த்து அரேபியாவில் பண்ணதா சொன்னீங்க. அவங்க வந்து அதில் வந்து பாரதிதாசன் வலியுறுத்திய பெண் உரிமை பற்றிய கவிதை ஏதாவது இடம்பெற்றிருந்ததா? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள்? நிறைய இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வாசித்த பெண் குழந்தை தாலாட்டாகட்டும், கைம்பெண், இதெல்லாமே வந்து பெண் உரிமை சார்ந்த விஷயங்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஆண் குழந்தை தாலாட்டு, பெண் குழந்தை தாலாட்டு, அதே மாதிரி சுதந்திரம், கைமை கொடுமை, கைமை நீக்கம். ஸோ இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெண்ணுக்கு பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடல் இருக்குது. பெண் கல்வி இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த அரபு மொழியாக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி இதெல்லாம் வந்து நிச்சயமாக இது அவசியமானவை. இல்லைன்னா அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாது. இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இந்த மாதிரியான ஒரு விடுதலை, இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம். ஸோ அரபு நாடுகளுக்கு வேண்டும், எங்கள் சமூகத்துக்கு மக்களுக்கு அவசியம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க, அதை வந்து உணர்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி இல்லைன்னா அங்கெல்லாம் வந்து கொண்டு போக முடியாது. இது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் நான் இதை தேர்வு பண்ணியிருக்கேன். அந்த மக்களுக்கு என்னதை கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு தான் இந்த 50 கவிதைகளை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அதில் பெண் கல்வி, பெண் விடுதலை, சுதந்திரம் அப்படிங்கிறது இந்த தொகுப்பில் இருக்குது. ஆனால் அந்த அரசு அதை எப்படி அனுமதிச்சாங்க? அது வந்து அரசுக்கு எதிரான கிளர்ச்சியை தூண்ட மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் அவங்க அரசு வந்து அதை தடை செய்ய தவிர, பொதுவாக சுதந்திரம், கல்வி அப்படிங்கிறத பற்றி ஒன்று நினைக்க பிரச்சனை இல்லை. அதான். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தற்போது வரைக்கும் எவ்வளோ நூட்கள் வந்து அரபில் மொழிபெயர்த்துருக்கீங்க சார்? உங்கள் சைடில் டோட்டலாக கேட்குறேன். மொத்தமாக இதுவரையிலும் 5 நூல்கள் வந்து தமிழில் இருந்து நேரடியாக அரபுக்கு போயிருக்கு.
இந்த 5ஐயும் மொழியாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. குறள், அப்புறம் ஆத்திசூடி, பாரதியார், பாரதிதாசன், அதில் அல்லாமல் ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய கவிதை தொகுப்பு தமிழிலிருந்து நான் நேரடியாக அரபுக்கப் பண்ணியிருக்கிறேன். இதில் முக்கியமாக நம்ம வந்து சொல்ல வேண்டிய, நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு அரசனுடைய மொழிபெயர்ப்பு நிதி நல்கை வந்ததற்கு பிறகு ஒரு ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா 3 கோடி ரூபாய் மொழிபெயர்ப்புக்காக வேண்டி அரசு கொடுக்குது, நிதி நல்கை வழங்குது. அதில் இன்றைக்கு பெரும்பாலும் பிற இலக்கியங்கள் தமிழுக்கு அதிகமாக வந்து வரக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி மாறி, இன்றைக்கு சமகால படைப்பாளிகளுடைய நூல்கள் வந்து பிற மொழிகளுக்கு, சர்வதேச மொழிகளுக்கு, குறிப்பாக அரபு மொழிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குது. அதில் இன்றைக்கி சமீப காலமாக நடந்து முடிந்த அந்த புத்தக கண்காட்சியில் எஸ்ராவுடையது, அதே மாதிரியே எழுத்தாளர் இமயம், பெருமாள் முருகன், வைரமுத்து போன்றவர்களுடைய படைப்புகளெல்லாம் அரபில் மொழியாக்கம் செய்யப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. சார் வணக்கம். அடுத்து தமிழ் நூலில் அல்லது தமிழ் கவிதையில் அரபு மொழியில் எந்த நூலை, எந்த கவிதையை முன்னெடுக்கலான்னு இருக்கிறீங்க? ஏற்கனவே அது சம்பந்தமாக உரையாடிக்கிட்டு இருக்கோம். 2 முக்கியமாக வந்து வைரமுத்து ஐயாவுடைய கவிதைகள் வந்து, ஏன்னா பாரதிதாசனை முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு இன்றைக்கி சமகால கவிஞர்கள் மொழியாக்கம் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பது. அந்த அடிப்படையில் கவிதை அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு தமிழன்பன், வைரமுத்து ஐயா, மு மேத்தா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்களுடைய கவிதைகளை வந்து மொழியாக்கம் செய்யக்கூடிய பணியை தொடங்கியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் கவிக்கோ ஐயாவுடைய 5 கவிதைகளை நான் ஆல்ரெடி ஏற்கனவே அரபில் மொழியாக்கம் செய்து அரபு பத்திரிகைகளை நான் வந்து வெளியிட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் முக்கியமான தமிழ் ஆளுமைகள், கவிதை உலகில் முடிசூடா மன்னங்களாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகளுடைய கவிதைகளையும், அதே போல் நாவல், சிறுகதைகள், இன்றைக்கி எஸ்ராவுடைய நாவல் இப்போ வந்து அரபில் போயிருக்கு. இது மாதிரி இமயம், பெருமாள் முருகன் இவர்களுடைய நாவல்கள் எல்லாம் இன்றைக்கி அரபில் போகக்கூடிய வாய்ப்பு உருவாகிருக்கு. ஹாய் சார், வணக்கம் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ நீங்கள் திருக்குறளோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க சார். இதே வந்து இந்த பகவத்கீதா, குரான், பைபிள்லாம் இருக்குல்ல சார், திருக்குறளையும் இந்த ஹோலி பைபிள்ஸ் இதெல்லாம் பகவத்கீதாலாம் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது சார்? இப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும், இது எப்படி நம்ம பார்க்கணும் சார்? இல்லை, அது வந்து ஒவ்வொன்றும் ஒரு சமய நூலாக ஒரு அடையாளத்தோடு இருக்குது. அதில் வந்து பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் திருக்குறளை அதனுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது எந்த கடவுளை பற்றிய குறிப்பு அதில் கிடையாது. அது மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொதுவான அமைப்பாக கட்டமைப்பில் இருப்பதனால தான் அது வந்து உலக பொதுமுறையாக நாம் அதை கொண்டாடுறோம். உலக பொதுமுறை அப்படிங்கிற அந்த கொண்டாட்டம், அந்த அறிவிப்பு அல்லது அந்த தன்மை என்பது எதனால் ஏற்படுது அப்படின்னா, இது எல்லாருக்குமான பொதுவான ஒரு இலக்கியமாக அல்லது வாழ்வியல் முறையாக இருப்பதனால தான் நம்ம அதை உலக பொதுமுறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற இதெல்லாம் வந்து ஒரு சமயம் சார்ந்த நூலாக, அதில் வந்து பொதுவான கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு சமயத்தோடு இணைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதில் இருக்குது. ஆனால் வந்து திருக்குறள் அப்படி கிடையாது. இது எல்லோருக்குமான, எல்லா சமயத்திற்குமான, உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு இலக்கியமாக திருக்குறள் இருக்குது. சார் வணக்கம் சார். சார், நீங்கள் தொகுத்துருக்கிற அந்த 50 கவிதைகளில் கடவுள் மறுப்பு கவிதைகள் இருக்கா? அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? நான் தான் சொன்னேன், கடவுள் மறுப்பு கவிதை நம்ம வந்து கொண்டு வரல. நான் இந்த மொழிபெயர்ப்பை ஆசிரியர் வீரமணி ஐயாட்ட நான் கொண்டு கொடுத்தேன் ஃபஸ்ட்டில். இதை வந்து நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, அவங்களே கேட்டாங்க, பேராசிரியரை நீங்கள் கடவுள் மறுப்பெல்லாம் இதை சொல்லிடாதீங்க, ஏன்னா அந்த மக்களுக்கு எது பொருத்தமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். என்னன்னா எல்லாம் சேர்ந்து கெட்டு போயிடும், எல்லாமே சேர்ந்து கெட்டு போயிடும். நான் எதையுமே சொல்லலை, ஐயாவே வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, அந்த சூழ்நிலைக்கு, அந்த நிலத்துக்கு, நிலப்பரப்புக்கு எது தேவையோ அந்த மாதிரியான கருத்துக்கள் உள்ள கவிதைகளை நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா அந்த மாதிரி தான் தேர்வே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். நன்றி. நிச்சயமா. சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம தமிழில் இருக்கக்கூடிய கவிதைகளுக்கு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்மளுடைய கவிதைகளுக்கு வந்து மற்ற நாடுகளில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ பாரதிதாசன் ஐயாவோட கவிதைகள், பாரதியாரோட கவிதைகள்லாம் வந்து மற்ற நாடுகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனுடைய சுவையை வந்து
அதனுடைய வந்து அதை வந்து கிரகிச்சிக்கிறாங்க, அதை டேஸ்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளுடைய தமிழ் சமூகத்தில் வந்து பெரும்பாலானவர்கள் பாரதிதாசனையோ பாரதியாரோ பெரும்பாலான மக்கள் வந்து தொடலை அப்படின்ற ஏதாவது உங்களோட கருத்து இருக்குங்களா? இல்லை, நிச்சயமாக. இப்போ வந்து வள்ளுவரையே நம்ம பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சில மதிப்பெண்களுக்காக வேண்டி மனனம் செய்தல், ஒப்புவித்தல் அப்படிங்கிறது தான் அன்றைக்கும் பெரிய அளவில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மத்தியில் கூட ஒரு பெரிய விழிப்புணர்வோ, பள்ளிக்கூட மாணவர்கள் என்ன நமக்கு மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு அப்படிங்கலாம் ஏற்படலை. ஒரு பெருமை அப்படிங்கிற நிலையில் தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு ஏக்கம், கவலை வந்து என்னுடைய உள்ளத்தில் இருக்குது. எப்போது அது நம்முடைய வாழ்வியல் முறையாக மாறுதோ அப்போது தான் விடியல். நன்றி. நமது அழைப்பினை ஏற்று இன்றைய விழாவிற்கு சிறப்பு விருந்தினரை வருகை புரிந்து மிக சிறப்பானதொரு உரையை மாற்றி வாசகர்களின் ஐயத்திற்கு விடையளித்த ஐயா அவர்களுக்கும் நன்றி. மேலும் வாசக பெருமக்களுக்கான உங்களுக்கும் நன்றி. தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து எங்களுக்கு நடத்திட உதவி புரிந்து வரும் மற்றும் பல உதவிகளை செய்து வரும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.